கிரி, ஏன் என்னவோ மாதிரி இருக்க? எல்லாம் சரியாயிடும். 2 நாளாக கௌரி ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கா. நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன். உனக்கு தெரியும்ல, நான் அவளை பிரிஞ்சு இருந்ததே இல்லை. அவள் கோபமும் பிடிவாதமும் எவ்வளோ நாள் இருக்கும்? நீ கவலைப்படாமல் இருந்தாலே போதும். அந்த பொண்ணை ஏன் வீட்டில் வச்சிருக்க? நான் அவளை போக வேண்டானது அந்த பொண்ணு என் கூட இருக்கணும்னோ பண உதவி செய்யவோ இல்லை. அவள் இருந்தால் தான் கௌரிக்கு எல்லா உண்மையும் புரிய வைக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கௌரியை புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவான். வண்டி மித்துனோடதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ இந்த விஷயத்தை விடவே மாட்டேங்கிற. அவன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு ஆதாரமும் இல்லை. அப்புறம் இந்த பண விஷயம்தான். நானும் இதை பற்றி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்றான். எதுக்கும் ஆளுங்க பணத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்டேயும் கொஞ்சம் விசாரிச்சிரு. நீ என்ன சொல்ல வர? உன் கூட இருந்தானே சமீர், ஆக்சிடென்ட் ஆகி 3ஆவது நாள் இங்கேருந்து போனவன் தான். நீ அதெல்லாம் யோசிக்க மாட்டேன், ஆனால் நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். சமீர் அப்படி? நீ வேற, மொத்தம் 50 லட்சம் ரூபா பணம். ஒருவேளை இது என் கண்ணில் பட்டிருந்தா நானும் அமுக்கு தான் பார்ப்பேன். வலி இருக்கா? இல்ல. கொஞ்சம் நடந்து பாரு. பத்து ஜாக்கிரதை. பயப்பட வேணாம் சமீர், கைவிடுங்க, நடக்கட்டும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில கைவிடாம இருந்தா சரி. ஒரு நிமிஷம். ஐயோ கிரி என்ன, இருமா வந்துடுறேன். சொல்லுங்கண்ணே. இப்ப நான் வீட்டில் தான் இருக்கேன் அம்மாவோட. இன்னும் 2-3 நாள்ல வந்துருவேண்ணே. சரி. வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? தங்கச்சியை கூட்டிட்டு வரல? நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சமீர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு நாள் இங்க வரணும்னு. சமீர் வரல. அவனுக்கு இப்ப அம்மாவே வேண்டாம், நீங்களே போதும். அவனை பார்த்து 2 மாசம் ஆகுது. அவன் இப்ப பயங்கர பிஸியா இருக்கான். இன்னும் சொல்லணும்னா அவன் இன்னைக்கு லட்சாதிபதி இல்ல. வாழ்க்கையில என்ன இருந்து என்ன தம்பி பிரயோஜனம்? மாசம் மிஞ்சி போனா ஒரு 1000 ரூபாய் அனுப்புவான். அம்மாக்கு ஒரு பென்ஷன் மாதிரி. பக்கத்தூர்ல ஒரு வேலை இருந்தது. இவ்வளவு தூரம் வரதால சமீர் இதை கொடுத்தாங்க. இந்த பணமும் அவனுக்கு தான் போதா? உள்ள வந்து டீ சாப்பிட்டுட்டு போங்களேன். வேண்டாமா, போனோம், நிறைய வேலை இருக்கு. யாருக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுங்கிற கணக்கு எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா நாங்களும் உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்காரங்க தானே. வேலைக்காரங்கன்னு நினைக்காம இருந்ததான் தப்பாயிடுச்சு. இதுக்கு மேலே உங்களை வச்சிருக்கிறது சரியா படலை. எல்லா சுதந்திரமும் கொடுத்து உங்களை கூட வச்சுக்கிட்டதுக்கு நல்ல பாடம் கற்றுக்கிட்டேன். இதில் வேணுங்கிறத எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போங்க. எல்லார் பேக்கையும் தரோவா செக் பண்ணி அனுப்பு. அப்புறம் அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னு போனதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாது. இந்த பேக்கை பார்த்துருங்க, அந்த கெட்ட பேர் எனக்கும் இருக்குல்ல. என்ன எல்லாரும் இந்த நேரத்தில் எங்கே கிளம்பிட்டீங்க? இவ்வளோ நாள் நீ எங்கே போயிருந்த? அதான் அப்பவே நீங்கள் ஃபோன் பண்ணும்போது சொன்னனே, 2 மாதம் கழிச்சு என்னை பார்த்ததும் அம்மாவுக்கு கை கால் ஓடலை. விட்டா தானே பிரியாணி மட்டன் மீன் அது இதுன்னு பண்ணி என்னை ஒரு வழி பண்ணிட்டாங்கண்ணே. பிரியாணி மட்டனா சிக்கனா? மட்டன். சும்மா நெய்யை ஊற்றி மணக்க செஞ்சாங்க. ஏன் ஊற்ற மாட்டாங்க? காசு இருந்தால் எதை வேணாலும் ஊற்றலாமே. அந்த பணம் எங்க? எந்த பணம்? ஒழுங்கு மரியாதையா மறைக்காம உண்மை சொல்லு. பணத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? எடுத்திருந்தா உண்மையை சொல்றா. உன்னால எங்களுக்கு கெட்ட பேரு. யாரோட பணம்? எந்த பணம்? அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப படுதா போட்ட பொண்ணு கார்ல இருந்தது, அந்த 50 லட்சம் ரூபா. அம்மா மேல சத்தியமா, கடவுள் மேல சத்தியமா எனக்கு தெரியாது. அவதான் ஏதோ விளையாடுறா. 50 லட்சம் ரூபாய் அவகிட்ட எப்படி? அவ பேச்ச கேட்டுதான் என்ன அடிச்சிங்களானே? அந்த பொண்ணுனால தாண்டா கௌரி அக்கா வீட்டை விட்டு போயிட்டாங்க. கௌரி அக்கா போயிட்டாங்களா? எங்க போனாங்க? வாடா போலாம். அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கிரி என்னை ஆளே மாறி போயிட்டார். உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன அடிச்சு கொண்டுடுங்க. ஆனா பண்ணாத குற்றத்தை நான் எப்படி ஏத்துக்கிறது? அண்ணா, நான் போய் சொல்லிட்டேன். அம்மாவை பார்க்க நான் போல. என்னால 2 காலும் போன ஒரு பொண்ணு இருக்கா, அவ நடக்கணும். உங்ககிட்ட பணம் கேட்டா நீங்க எவ்வளவு வேணாலும் தருவீங்க. ஆனா நான் சுயமா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்துல தான் அவ நடக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட மறைச்சேன். கிரி, இந்த மாதிரி எவ்வளவோ கேஸுகளை என் சர்வீஸில் நான் பார்த்துருக்கேன். உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், ஷாக் ஆகிடக்கூடாது. சொல்லி தொலை. ராங் கால்குலேஷன். நான் அவங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, இவனுக்கு இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்கன்னு. அவனுங்களை பார்த்தாலே தெரியுதுல்ல. நீயோ யோசி, அந்த மித்து தான் செஞ்சுருக்கணும், அவன் தான் செஞ்சான். இப்படியே முறைச்சிக்கிட்டு. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணுக்காக நம்ம எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு. மித்து நிரந்தரமா உள்ள இருக்கணும்.
அதுதான் அவரோட நோக்கம். அதுக்காக தான் அந்த பொண்ணை அங்க தங்க வச்சிருக்காரு. என்ன வேணாலும் சொல்லுக்கா, அவருக்கு யார் மேலேயும் அன்பு இல்லை. ஒரு ஃபோன் பண்ணாரா? வந்தாரா? இல்லையே. நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? குடும்பமா கூடு விட்டு கூடு வந்திருக்கீங்க. இனி இந்த கூட்டுல நானும் ஒரு குருவிதான். கேட்டு மெர்சல் ஆயிடாதீங்க. மிதுனுக்காக கோர்ட்ல நான் ஆஜராலான்னு இருக்கேன். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வேண்டி வந்தாலும் அது எனக்கு ஒரு பெரிய தூரமே இல்ல. ஜாமீன் கிடைக்கும், இல்லன்னா நான் வற்புறுத்தி வாங்கி தருவேன். அதுக்காக நான் இப்போ கோர்ட்ல உருண்டு புரண்டெல்லாம் வாதாட வேண்டி இருக்கும். அது என்னோட போட்டோம். ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். என்ன செய்யணும்? இந்த மொபைலை கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்களா? 20 ரூபாய்க்கு போதும். அண்ணா ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். கஷ்டத்துல இருக்கிறேன், கடனா கொடுத்தா கூட ஓகே. ஏய் ஒழுங்கா போயிடு. யூ மீன் அவுட் கோயிங்? கௌரி, உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு வா. நீ இங்க தனியா இருக்கிறது எனக்கு சரியா படல. நான் இப்ப தனியா இல்லையே, இவங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. அது சரி, தாவி குதிச்சு வந்துட்டீங்களாடா? தாவி குதிச்செல்லாம் வரல, அவர் விரட்டி அனுப்பிட்டாரு. அப்போ நீ வரமாட்டியா? அட்லீஸ்ட் அப்பாவை பார்க்க வரலாம்ல. நான் அப்பாவை வந்து பாக்குறேன்னு சொல்லுங்க. ஆனா அங்கேயே வந்து தங்குறது அது வேண்டாம். உன் பிடிவாதம் இன்னும் உன்னை விட்டு போகலையா? கிரி அந்த பொண்ணை இன்னும் அங்கதான் தங்க வச்சிருக்கான்ல. அந்த பொண்ணை அங்க இருந்து வெளியே அனுப்பணும். அதான உங்களுக்கு வேணும். அத பண்றதுக்கு ஒரு நூதனமான யோசனை என் புத்தியில உதிச்சு. என்ன யோசனை? நான் ஒரு புது கம்ப்ளைண்ட்டை டெவலப் பண்ணுவேன். போலீஸ்காரங்க உதவியோட பெரிய பங்களாவுல ஒரு பொண்ணும் பையனும் கசமுசாவுல ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லுவேன். தேவைப்பட்டா 18 வயசுக்கு குறைவான பொண்ணு அந்த ஆளு கபலீகரம் பண்ண பாக்குறான்னு வறுத்து எடுத்துருவேன். எப்படி என் யோசனை? பெருத்த அவமானம். நல்ல வேளை கையை ஓங்கிட்டு அந்த பக்கம் போயிட்டா. பெயில் பெட்டிஷனை பத்தி நாளைக்கு தான் பேசுவாங்களாம். ஜாமீன் கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு வக்கீல் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் அந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்கான் கிரி. நீங்கிறதால தான் அவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் அதை மறந்துட்டேன். இல்லைனா இதை செய்யன்னு உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேன். உன் இந்த நிலைமையில பார்க்குறப்போ ஒன்று மட்டும் நிச்சயம், நாளைக்கு உனக்கு ஜாமீன் கொடுக்கலன்னா நான் கோர்ட்டுக்கு போய் அப்ரூவ் ஆக போறேன். நான் தான் வண்டியை ஓட்டுறேன்னோ, என்கிட்ட ஹெவி லைசன்ஸ் இல்லைங்கிறதால தான் நீ படி ஏத்துக்கிட்டேன்னு சொல்றேன். நாம இந்த மேட்டர்ல இருந்து சுலபமா தப்பிச்சிடலாம். கிரி அந்த பொண்ணு அனுப்பிட்டானா இல்லையா? இன்னும் அங்கதான் தங்க வச்சிருக்கான். நான் அவ கண்ணில் படாம சுத்திட்டு இருக்கேன். அவ மட்டும் என்ன பார்த்துட்டாள்னா கதை அவ்வளவுதான். அட் எனி காஸ்ட் அவளை அங்கிருந்து விரட்டி ஆகணும். அவ மட்டும் சாட்சி சொல்ல வரலனா நாம இந்த மேட்டர்ல இருந்து சுலபமா தப்பிச்சிடலாம். நீங்க ஒன்றும் வேணும்னே போய் இடிக்கலையே. நான் உள்ள இருந்தாலும் என் மச்சான் உள்ள இருந்தாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். தேவையில்லாம நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. எனக்கு என்ன தீர்ப்பு வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. கிரி என்ன பண்றான்னு